சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பாளையங்கோட்டையில் வந்து ராஜகோபாலசாமி கோயில் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலை கட்டினது எங்களுடைய முன்னோர்கள். அந்த அந்த மக்கள் அந்த சமூக மக்களுக்காக வழங்கப்பட்ட இடம் தான் வந்து இந்த கோவிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கண்ணார் மடம். அந்த கண்ணார் மடம்னா என்னென்னா வந்து எங்கள் சமுதாயம் வந்து 5 தொழில் கம்மாளம்னு சொல்லுவாங்க. அந்த 5 தொழில் செய்கிறவங்களில் வந்து ஒரு தொழில் செய்கிறவங்க வந்து பாத்திர வேலை செய்கிறவங்க, அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் வந்து சமீபத்தில் 15 நாளைக்கு முன்னாடி அறநிலையத்துறை வந்து ஒரு கூட்டு போட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 150 வருஷமாக அரசாங்கத்தோட தெளிவான ஆவணங்கள் எங்கள் கையில் இருக்கும்போதும் அதையும் மீறி வந்து அரசாங்கம் வந்து கூட்டு போயிருக்கு. அரசாங்கங்கிற ஒரு மரியாதைக்காக நாங்கள் வந்து அதை வந்து அந்த கூட்டை ஒன்றும் உடைக்காம பொறுமையாக காத்துட்டு இருக்கோம். இது சம்மந்தமான அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தான். அந்த நிலத்துக்குள்ள எல்லா ஆவணங்களும் எங்கள் கையில் இருக்குது. அந்த ஆவணங்களை முறையாக பதிவு தபால் மூலம் அரசு அதிகாரிக்கு நாங்கள் தெரிவிச்சிட்டோம். அதையும் மீறி அவங்க வந்து ஏதோ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஆளுங்கட்சியோட நிர்வாகத்தை ஆளுங்கட்சியோட முக்கிய ஒரு நிர்வாகி வந்து ஒரு நபரோட ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய உணவகத்துக்கு வந்து அந்த இடத்த லீஸுக்கு விடுற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து இது சம்மந்தமான எல்லா தகவல்களையும் வந்து அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிட்டோம். நாங்கள் எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கோம், தபால் மூலம் தெரிவிச்சிருக்கோம், நேர்லேயும் தெரிவிச்சிருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான செவி சாய்க்கிறதும் இல்லை. அது சம்மந்தமான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது வந்து. அதாவது அந்த எதுக்காக அந்த பயன்பாடுனா இந்த கோவில் வந்து ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்னைக்கு வந்து பாரி வேட்டைன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதாவது இங்கே இருக்கிற பெருமாள் உற்சவர் வந்து அந்த இடத்துக்கு அந்த நிலப்பகுதிக்கு போவார். 500 வருஷமாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று நடக்கல, இல்லை 10 வருஷம் நடக்கல, 500 வருடங்களாக வந்து இந்த கோவில் கெட்ட நாளிலிருந்து எங்கள் சமூகத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குற காரணத்துக்காக இந்த பெருமாள் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் அங்கே வந்து ஒரு அம்பு விடுவார். அதெல்லாம் பாரி வேட்டை. அந்த அம்பு விட்டாலும் மழை பொடியும் போது விவசாயம் சிறக்கும். இதுதான் அதோட வரலாறு. இது வந்து சமீபமாக நாங்கள் தொடர்ச்சி எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய முன்னோர்கள் இதை வந்து கிட்டத்தட்ட 150 வருஷம் எனக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னோட தகவல் கிடச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் நடக்கும். இதை வந்து அந்த அதிகாரி அறநிலையத்துறை அதிகாரி திருமதி யோகேஸ்வரி என்கிற அந்த தெலுங்கு சமுதாய அந்த அதிகாரி ஒரு தமிழ் குடியோட நிலத்தை அவங்க ரொம்ப ஆணவமாக பிடிங்கிக்கிட்டு எங்கிட்ட ஆணவமான பதில் சொல்கிறாங்க. பல முறை நாங்கள் வந்து பொறுமையாக அமைதியான வழியில் நாங்கள் போகிறோம். எங்கள் அண்ணன் சீமான் வழிகாட்டுதலின்படி நாங்கள் அமைதியான வழியில் அற வழியில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். பல கட்டங்கள் அவங்கள்ட்ட பேசியாச்சு. அவங்ககிட்ட வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஜாயின்ட் சப் இணை ஆணையர் அவர்கிட்டையும் நாங்கள் தகவல் கொடுத்து நேரடியாக போய் எங்களுடைய மொத்த ஆவணங்கள் சமர்ப்பிச்சாச்சு. அப்பவும் அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதற்கான ஆர்ப்பாட்டம் தான் நாம் தலைமையில் ஆர்ப்பாட்டம். என்னோட பேர் சுரேஷ்குமார், பாளையங்கோட்டை சட்டமன்றத்திலிருந்து யோகேஸ்வரி அறநிலைத்துறை